கொடுங்கையூரில் கழிவுநீர் கால்வாயில் பிறந்து சில நாட்களே ஆன ஆண் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கொடுங்கையூர் திருவள்ளுவர் நகர் பகுதியைச் சேர்ந்த முகமது ரஃபீக் என்பவர் வீட்டில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் திருவள்ளுவர் நகர் 3வது குறுக்கு தெருவில் உள்ள கழிவுநீர் கால்வாயின் மூடியை திறந்து பார்த்தபோது அதில் பிறந்து சில நாட்களே ஆன ஆண் குழந்தையின் சடலம் இருந்துள்ளது. இதுகுறித்து முகமது ரஃபீக் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கொடுங்கையூர் போலீசார் உயிரிழந்த குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவொற்றியூரில் மீனவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது குறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் பலகை தொட்டி குப்பம் பள்ளியில் வசித்து வரும் தேசப்பன் என்ற மீனவர் திமுக உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்நிலையில் தேசப்பன் காலை கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்த போது வீட்டின் அருகே ஏதோ சப்தம் கேட்டுள்ளது. இதனையடுத்து வெளியே வந்து பார்த்த தேசப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் மதுபான பாட்டிலில் பெட்ரோல் நிரப்பி பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி சென்றதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து தேசப்பன் அளித்த புகாரின் பேரில் திருவொற்றியூர் காவல் நிலைய போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு யாரிடமும் பிரச்சனை இல்லை என்றும் அனைவரிடமும் நல்ல முறையில் பழகி வருவதாகவும் தெரிவித்த தேசப்பனின் மனைவி பெட்ரோல் குண்டு வீசியது யார் என்று தெரியாது என தெரிவித்துள்ளார். கரூரில் உயிரிழந்த 33 பேரின் குடும்பத்தினரை தாவேக தலைவர் விஜய் வீடியோ கால் மூலம் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததாக தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கரூரில் 2 நாட்களாக முகாமிட்டுள்ள தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கரூர் மாவட்டத்தில் உயிரிழந்த 33 பேரின் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் வீடியோ கால் மூலம் ஆறுதல் தெரிவித்ததாக கூறியவர் பாதிக்கப்பட்டவர்களை தாவேக தலைவர் விஜய் விரைவில் சந்திக்க இருப்பதாக தகவல் தெரிவித்தார். இந்நிலையில் கரூர் மாவட்டத்தை தாண்டியுள்ள சில குடும்பத்திற்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீடியோ கால் மூலம் பேச இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று கரூர்ல இருக்கிற ஒரு 33 பேர் வீடியோ கால்ல பேசினாங்க. ஆறுதல் சொன்னாலும் அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. இருந்தாலும் நான் கூட இருப்பேன், நேரில் சந்திக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ கரூர் சுற்றியில் இருக்கிற மற்ற மாவட்டங்களை கரூர் விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லையில் தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்ற பின்னர் விளையாட்டுத்துறையில் புரட்சி ஏற்பட்டுள்ளது என குறிப்பிட்டவர் தாமிரபரணி ஆறு குறித்த கேள்விக்கு தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்காமல் இருப்பதற்கான பணிகளை தமிழக அரசு தொய்வில்லாமல் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து கல்லிடைக்குறிச்சி பகுதியில் பாலம் அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மூலம் ஆலோசனை நடத்தி மேற்கொண்டு வருவதாகவும் இதுகுறித்து அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியருடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் கரூர் விவகாரத்தில் சட்டம் சொல்வதையும் சிறப்பு புலனாய்வு குழு சொல்வதையும் வைத்து வழக்கு பதிவு செய்ய முடியும் என்றும் ஒரு நபர் ஆணையம் மூலம் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறியவர் இந்த சம்பவம் குறித்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். யாரையும் பழிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சட்டம் என்ன சொல்லுதோ அந்த எஸ்ஐடி விசாரணை முடிஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அது எஸ்ஐடியை வச்சு தான் என்ன செய்ய முடியும், வழக்கு பதிவு பண்ண முடியும். அந்த ஒரு நபர் ஆணையத்தில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் விஷயங்கள். இல்லை தம்பி, அதான் சொல்கிறேன், எதுவும் அவசர கோலத்தில் எதுவும் பண்ண முடியாங்க. நிதானமாக எஸ்ஐடி ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு செய்வாங்க. புதுச்சேரியில் என்கவுண்டர் விவகாரம் தொடர்பாக பாஜக அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இடையே ஏற்பட்டுள்ள உட்கட்சி மோதல் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பாஜக முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் கவனம் செலுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள துப்பாக்கி தீபாவளிக்கு செய்ததா என விமர்சித்தவர் குற்றவாளிகளை அலட்சியமாக கையாளக்கூடாது என வலியுறுத்தினார். துப்பாக்கி மட்டும்தான் இரும்புல செஞ்ச துப்பாக்கி, இங்க இருக்கிற துப்பாக்கி தீபாவளி துப்பாக்கி வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது, இங்க இருக்கிற துப்பாக்கியும் சுடும்ன்றத உள்துறை அமைச்சர் சொல்லணும். இதுகுறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்று பின்னர் செய்தியாளர்களுக்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம்
முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் அமைச்சர் பதவி இல்லை என்ற விரக்தியில் பேசிக் கொண்டிருப்பதாக கூறியவர், தனிப்பட்ட நபரின் உணர்ச்சிக்காக என்கவுண்டர் செய்ய முடியாது என்றும், சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கற்பனைக்கு எல்லாம் பதில் சொல்லவும் முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் நினைத்த நேரத்தில் என்கவுண்டர் செய்ய முடியாது என்றும், நீதிமன்ற வழிகாட்டுதல் படி காவல்துறை செயல்படுகிறது என்றும் குறிப்பிட்டவர், சாய் சரவணகுமார் பேசுவது அபத்தமானது என்று காட்டமாக கூறினார். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் மந்திரி இல்லைன்ற விரக்தியில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு விஷயம், என்கவுண்டர்ன்னும் பொழுது ஒரு விஷயம் அவர் தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர், சட்டத்திட்டங்கள் தெரியணும். இதுக்கு நீதிமன்றங்கள் இருக்குது, இதுக்கு நிறைய விஷயம், மனித உரிமை கமிஷன் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி யாரை வேணால் எடுத்த நேரத்தில் சுட்டுத்தலையிலான்னு சுட்ட முடியாது. அப்படி நினச்சா காவல்துறை நினச்சிதுன்னா நாளைக்கு அவர் பேர்லேயே ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லி பண்ண முடியும். அது இல்லை இந்த காவல்துறையுடைய வேலை. கோவை அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலம் முழுவதும் மாநில அரசின் நிதியிலிருந்து கட்டப்பட்டதாக அமைச்சர் ஏவவேலு தகவல் தெரிவித்தார். கோவை அவிநாசி சாலையில் ரூபாய் 1791 கோடியில் கட்டப்பட்ட 10.10 கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்பாலம் நாளை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. இதனை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட பாலத்தை அமைச்சர் ஏவவேலு ஆய்வு மேற்கொண்டதோடு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கோவைக்கு நாளை வரும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதல் நிகழ்ச்சியாக கொடிசியாவில் அமைச்சர் அன்பரசன் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள உலகளாவிய தொடக்கநிலை உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாகவும், இரண்டாவது நிகழ்ச்சியாக பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றார். மேலும் இது மத்திய அரசு நிதி கிடையாது, முழுவதும் மாநில அரசு நிதியிலிருந்து கட்டப்பட்டது என்று கூறி சென்றார். வேப்பூர் அருகே நிலத்தை கிரயம் செய்து தருவதாக கூறி பெண்ணிடம் ரூபாய் 14 கோடி மோசடி செய்த தம்பதி உட்பட 4 பேர் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் டெட்ராய்டு என்று சொல்லப்பட்ட இந்த கோயம்பு நகரத்தில் இங்கே அமைய இருக்கிற அந்த பாலத்திற்கு பெரியவர் ஜிடி நாயுடைய பெயர் வைத்திருப்பது என்பது மக்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. காலையில் விமான நிலையத்தை விட்டு இறங்கி வந்தோடனே பல பேர் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் இந்த பாலம் பெயர் முதலமைச்சர் வைத்ததுக்கு மக்கள் ரொம்ப பாராட்டியும் நன்றி தெரிவிக்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த பால நிகழ்ச்சி இரண்டாவது நிகழ்ச்சியாக நடைபெறும். இங்கே 10 மணி அளவில் முதலமைச்சர் அவருடைய திருக்கரத்தால் இந்த பாலத்தை திறந்து வைக்கிறார்கள். பாலம் திறந்து வைத்த உடனேயே இந்த பாலத்தில் அவரே காரில் பவனி செல்லுகிறார். அவரை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அடுத்த நிமிடமே பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த பாலம் திறந்து வைக்கப்படும். பங்கீடு இருக்கா சார்? இல்லை, இது முழுக்க மாநில நிதியிலிருந்து கட்டப்பட்டது. இது மத்திய அரசு நிதி கிடையாது. கரூர் விவகாரத்தில் மென்மையான போக்கை கடைபிடிக்கிறோம் என்பதற்காக கூட்டணி மாறாது என்று KS அழகிரி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக கண்டித்து வேலூர் மண்டி தெருவில் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KS அழகிரி கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்து தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக காங்கிரஸ் விஜய் குறித்து மென்மையான போக்கை கடைபிடிப்பதாக எழும் விமர்சனங்கள் குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு, அப்படியானால் காங்கிரஸ் விஜய்க்கு எதிரான கடுமையான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினர். கரூர் விவகாரத்தில் மென்மையான போக்கை கடைபிடிக்கிறோம் என்பதற்காக கூட்டணி மாறாது, இதனால் தமிழகத்தில் கூட்டணி எக்காரணம் கொண்டு முடியாது என்று கூறினார். அந்த அளவிற்கு பலவீனமான கூட்டணி நாங்கள் இல்லை என்றும், எங்கள் கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி என்றும் கூறினார். உலகம் முழுவதும் அறியப்பட்டவர் ராகுல் காந்தி. எனவே அவருக்கு எல்லை கோடுகளோ, இதை தாண்டி அவர் அந்தாண்ட போகக்கூடாது, அதை தாண்டி இவர் இந்தாண்ட வரக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. விஜய் அவருக்கு நண்பர், நீண்டகால நண்பர், எங்களுக்கே தெரியாது. விஜய் அவரை பல நேரங்களில் சந்தித்து பேசியிருக்கிறார். ராகுல் காந்தியை சந்திக்கணுன்னாலோ, ராகுல் காந்தியை பார்க்கணுன்னாலோ, ராகுல் காந்தியோட பேசணுன்னாலோ விஜய் யாருடைய அனுமதியும் பெற வேண்டியதில்லை. நேரடியாக அவருடைய பர்சனல் நம்பருக்கு அவர் போட்டால் அவர் எடுப்பார், அவங்க பேசிக்குவாங்க. அதனால் இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது, எப்படி ஏற்பட்டது என்று விஜயிடமும் கேட்டிருக்கிறார். அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்று ஸ்டாலினிடமும் கேட்டிருக்கிறார். இதை சுமூகப்படுத்துங்கன்னு 2 பேருக்கிட்டையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய மனிதராக அவர் இதில் செயல்பட்டார். அருப்புக்கோட்டை அருகே ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் வளர்ச்சி திட்டப் பணிகளை துவக்கி வைத்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை ஆய்வு செய்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு ரூபாய் 17.25 லட்சம் மதிப்பில் புதிதாக ஃபேபர் பிளாக் சாலை மற்றும் சின்ன தும்முகுண்டு பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் பயணிகள் நிழற்புடை கட்டும் பணி என ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். முன்னதாக செட்டிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமையும் நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்களுக்கு வழங்கினார். வாணியம்பாடி அருகே கல்லூரி வளாகத்தில் தேனீக்கள் கொட்டியதில் 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஜனந்தாபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இடைவேளை நேரத்தில் கல்லூரி வளாகத்தில் கூடு கட்டியிருந்த தேனீக்கள் திடீரென கலைந்து அங்கே நின்று கொண்டிருந்த 15க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொட்டியதில் மாணவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்லப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆளுநருடன் தமிழக அரசு 4 ஆண்டுகளாக போராடிக் கொண்டிருக்கிறது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாடியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது நிகழ்வில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். மேலும் ஒருவர் 2 நாட்களுக்கு முன்னர் தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். அவர் ஆளுநர் RN ரவி என்று விமர்சித்தார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று நாம் சொன்னால் நீங்கள் யாருடன் போராட போகிறீர்கள், யாரை வெல்லப் போகிறீர்கள் என்று ஆளுநர் கேள்வி கேட்கிறார். 4 ஆண்டுகளாக தமிழக அரசு ஆளுநர் RN ரவியுடன் போராடி கொண்டிருப்பது நிச்சயம் தமிழ்நாடு உங்களுடன் போராடும், வென்று காட்டும் என்று பேசினார். ஆண்டிப்பட்டி அருகே போலீஸ் கண்காணிப்பில் இருந்து தப்பிச் சென்ற கைதி திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் தனிப்படை போலீசார் கைது செய்து நீதித்துறை நடுவர் நீதிமன்ற உத்தரவில் தேக்கம்பட்டி மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டார். நாம நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம். பாஜக அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா ஒருத்தர் இன்னைக்கு நேற்று அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை 2 நாளுக்கு முன்பு ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் வேற யாரும் இல்ல, நம்முடைய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் தான். நாம தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு சொன்னா அவர் கேட்கிறார், நீங்க யாரோட போராட போறீங்க, யாரை வெல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ்நாடு யார் கூட போராடுன்னு கேட்டுட்டு இருக்காரு. 4 வருஷமா தமிழ்நாடு உங்க கூட தான் போராடிட்டு இருக்கு. திரு ஆளுநர் RN ரவி அவர்களே, நிச்சயம் தமிழ்நாடு உங்களோட போராடும், உங்களோட வென்று காட்டும். சட்டமன்றத்தில் எந்த கோப்பை அமைச்சாலும் அதுல கையெழுத்து போட மாட்டேன்னு சட்டபூர்வமா நம்முடைய தலைவர்கள் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. தேனி மாவட்டம் பொம்மைய கவுண்டன்பட்டியைச் சேர்ந்தவர் மீனா தேவி. இவரது மகன் கூலி தொழிலாளி சுபாஷ் சங்கர் தாயாரிடம் பணம் கேட்டு அடிக்கடி தொந்தரவு செய்ததால் ஏற்பட்ட தகராறில் தாயாரை அறிவாளால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார். தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் சுபாஷ் சங்கரை அள்ளி நகரம் போலீசார் கைது செய்து தேனி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தேக்கம்பட்டி மாவட்ட சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். சிறைக்கு கூட்டி சென்ற போது திடீரென உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதாக போலீசாரிடம் தெரிவித்தார். இதனால் போலீசார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு முன்பு சுபாஷ் சங்கர் தப்பி ஓடிவிட்டார். இதுகுறித்து வேடச்சந்தூரில் பதுங்கியிருந்த கைதி சுபாஷ் சங்கரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவரை ஆண்டிப்பட்டி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் தேக்கம்பட்டி சிறையில் அடைத்தனர். தரமான பொருட்களை வழங்குவதுதான் நுகர்வோரின் முதுகெலும்பு என வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி தெரிவித்தார். வேலூரில் செயல் பங்காளர்கள் மாநாடு இந்திய தர நிர்ணயம் அமைவனம் சார்பில் நடைபெற்றது. வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த இந்த மாநாட்டில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை அலுவலக தலைவர் மற்றும் விஞ்ஞானி முதுநிலை இயக்குநர் தயானந்த் கலந்து கொண்டு உரையாற்றினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி, எந்தவொரு நிறுவனமும் தரமான பொருட்களை வழங்குவதுதான் நுகர்வோரின் முதுகெலும்பு என்றார். மேலும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைய கூட்டணிகள் அவசியம் என்று எடுத்துரைத்தார். முன்னதாக தரமான பொருட்களை மக்களுக்கு வழங்குவதும் மற்றும் பயன்படுத்துவதும் தொடர்பான உறுதிமொழி எடுக்கப்பட்டது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிறிசல்டா புகார் ஒன்றை அளித்துள்ளார். வழக்கறிஞரும் மக்களவை உறுப்பினருமான சுதாவுடன் சென்று மாநில மகளிர் ஆணைய தலைவி குமாரியிடம் ஜாய் கிறிசல்டா புகார் அளித்தார். அந்த புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதாகவும்
இந்த புகார் குறித்து பேசிய வழக்கறிஞர் சுதா, மாதம்பட்டி ரங்கராஜ் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஜாய் கிறிசல்டாவை ஏமாற்றியது போன்று தன்னையும் ஏமாற்றிவிட்டதாக 10க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களிடம் புகார் தெரிவித்ததாகவும் அந்த ஆவணங்களை சேகரித்து நீதிமன்றத்தில் கொடுக்க உள்ளதாகவும் கூறினார். அந்த பெண்களும் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது வழக்கு கொடுக்க தயாராக உள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஜாய் கிறிசல்டா, தனக்கும் தனது குழந்தைக்கும் ஏதாவது ஒன்று நடந்தால் அதற்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பொறுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். குழந்தைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நான் இப்போ டெலிவரி ஸ்டேஜில் இருக்கேன். அது ஏன்னா அவங்க என்ன வேணாலும் அதை பண்ணலாம் அந்த குழந்தைய. ஸோ அதனால எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன நடந்தாலும் அது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். என்ன அப்ரோச் பண்ணாங்க. அதை நாங்கள் கோர்ட்டில் சொல்லிட்டோம். சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் குமரி மாவட்டம் சுவாமித்தோப்பில் உள்ள ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் உடைத்து கேரளாவிற்கு கடத்தி ஊழல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். கரூர் விவகாரத்தை விசாரிக்கும் அஸ்ராகார் நேர்மையான அதிகாரி என்று கருத்து தெரிவித்த அன்புமணி ராமதாஸ், நிச்சயமாக நேர்மையான விசாரணை நடக்கும் என நம்புவதாக தெரிவித்தார். சென்னை போரூர் அருகே 6 வயது சிறுமி பாலியல் கொலை வழக்கில் தஷ்வந்த் விடுதலை செய்யப்பட்டதற்கு அரசும் காவல்துறையும் தலைகுனிய வேண்டும். தஷ்வந்த் தவறு செய்யவில்லை என்றால் சிறுமியை கொலை செய்தது யார் என்றும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியதோடு, இந்த நாள் நீதியின் கருப்பு நாளாக உள்ளது. இதுபோன்ற மனித மிருகங்கள் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று கண்டனம் தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் 1968 விவசாயிகள் கடன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்த அவர், 2026 தேர்தல் களம் சூடாக இருக்கும். கூட்டணி சம்பந்தமாக பின்வரும் காலங்களில் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு, அதாவது சர்வே நடத்துவதற்கு மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசுக்கும் உரிமை இருக்கிறது என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, தெளிவாக வழங்கியிருக்கிறார். இந்த தீர்ப்புக்கு பிறகும் முதலமைச்சர் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இது சமூக நீதிக்கு அவர்கள் செய்கின்ற துரோகமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.